வணக்கம். என்னோட அடுத்தது போரும் சந்தையுமோட எபிசோடு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபீட்பேக் உங்கள்கிட்ட. நான் வந்து இப்போ ஒரு புது மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஆடியோவை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க கிளியராக இல்லை சர்வீஸ்ன்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. சில பேர் எக்கோ வருது அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க, ஆடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தட் நான் என்ன கரெக்ஷன் வேணுமோ அதை பண்ணிக்கிறேன். பட் இன்னைக்கு மார்க்கெட் நல்ல பச்சை நிறம். நிஃப்டி ஒரு 1.25% அப்பு, மிட் அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ எல்லாமே 1.5% அப்பு. ஸோ நல்ல செய்தி. அண்ட் ரெண்டாவது அந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:1. 2200 ஸ்டாக் ஏறித்து 700 ஸ்டாக் தான் இறங்கித்து. ஸோ கிளியராக ஒரு ப்ராட் பேஸ்ட் பார்ட்டிசிபேஷன். ஸோ ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா 2500 ஸ்டாக் ஏறினா அது ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் தான் சொல்றது. இன்னொரு என்னன்னா இன்னைக்கு கரன்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. 95க்கு தாண்டி போனது, திருப்பி 95-80க்கு 94-80க்கு வந்துடுது. அண்ட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் உங்களுக்கு 7% குறைஞ்சி ஒரு 16-17 கிட்ட வந்துடுது. ஸோ ஓவராலா மார்க்கெட்ல இதுக்கு என்ன காரணம்னா ஒன்றும் இல்லை, அமெரிக்கன் சைட்லேருந்து ஒரு நியூஸ் வந்தது. இந்த மாதிரி ஒரு 1 பேஜ் டாக்குமெண்ட்டை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சைன் பண்றாப்புல இருக்கு. அதுல வார் எப்படி எண்ட் ஆகலாம் பத்தி டிஸ்கஷனை பத்தி 1 பேஜ் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த நியூஸ்ல ஆயில் விலை வந்து நேற்று 114 வரைக்கும் ஏறித்து. நைட் அப்புறம் இந்த மிஸ்டர் ஹெக்ஸத் வந்து இந்த ஈரான் அந்த யூஏஇ மேல மிசைல் போட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீஸ் ஃபயர் சரியா தான் இருக்கு அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்ததுனால நேற்றுக்கே 109 வரைக்கும் இறங்கிட்டு இன்னைக்கு 100க்கு கீழே, இந்த செய்தினால 100க்கு கீழே போய் அப்புறம் 102 கிட்ட எண்ட் ஆச்சு. ஸோ இந்த ஆயிலோட ஃபேவரபிள் மூவ் தான் இந்தியாவில் இந்த ரீட்டைல் எல்லாம் மூவ். பட் ஒரு ரொம்ப அதிசயமான ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோ ப்ராடர் மார்க்கெட் அப் இருக்கு, லார்ஜ் கேப்பும் 1.25% அப். ஆனா இன்னைக்கு எஃப்ஐஐஸ் பயங்கரமா வித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 கோடி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்கை வித்திருக்காங்க. எஸ், டிஐஎஸ் கொஞ்சம் அதை கவர் பண்ணாங்க, 7000 கோடி கிட்ட வாங்கினாங்க. 1 கோடி வந்து 1000 கோடி டிஃபரன்ஸ்னால நம்ம வந்து ஒன்று மார்க்கெட் ஏறிது அவ்வளோ சொல்ல முடியாது. அதனால ரீட்டைல் ஹெச்என்ஐ டெஃபினட்டா இன்னைக்கு நல்லா வாங்கியிருக்காங்க. பட் இந்த எஃப்ஐஎஸ் ஏன் வித்தாங்க? இன்ஃபேக்ட் நான் நினைச்சேன் முதல்ல ஒருவேளை இந்த கேஷ் சேல்ஸை பார்த்தோன்னே ஒருவேளை ஷார்ட் கவர் ஆகி அதனால மார்க்கெட் ஏறித்தா அப்படின்னு யோசிச்சேன். இல்லை, ஏன்னா நிஃப்டி வந்து காத்தாலேருந்து ஸ்டெடியா ஏறின்னு தான் இருந்தது. நடுவில் பம்ப் ஆகி இறங்கி திரும்பி ஏற மாதிரி இல்லை. அண்ட் எஃப்என்ஓ மார்க்கெட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன்னா இன்னைக்கு வந்து ஒரு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல ஒரு 11,000 லாங் கான்ட்ராக்ட்ஸ் ஆட் பண்ணாங்க. பட் 53,000 ஷார்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆட் பண்ணி நெட்டா 41,000 அடிஷனல் ஷார்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 2.8 lakh ஷார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு எஃப்ஐஎஸ்க்கு. அண்ட் ஈவன் இந்த ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த புட் பையிங், அவங்க ப்ரொடெக்ஷன் பையிங் 4 லட்சம் புட்டு இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, பை பண்ணிருக்கிறது. அதாவது மார்க்கெட் விட போறதுக்கு பயத்துல அவங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு இன்னும் எனக்கு சரியா புரியல. இப்படி ஒரு நல்ல செய்தி வந்து இந்தியாவை பத்தி இந்த ஆயில் விலை இறங்குற செய்தி வந்தா அவங்க வந்து இந்தியாவில் எதுக்கு இன்னைக்கு அவ்வளோ விற்கணும், அவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும்? அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல, ஒரு புரியாத புதிரா இருக்கு. இன்ஃபேக்ட் ஷார்ட்ஸும் ஏற்றிருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதனால ஒருவேளை மிஸ்டர் ட்ரம்ப் வந்து அப்புறமா இந்த 1 லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் பத்தி அவர் கேட்டதுக்கு தெரியல, அது அக்ரிமெண்ட் வருமா இல்லையா ஒரு சந்தேகத்தை ஒரு கேள்விக்குறி மாதிரி போட்டு விட்டாரு. அதனால இந்த எஃப்ஐஎஸ் மாதிரி ரியாக்ட் பண்றீங்களா தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, இப்போ நாளைக்கு இன்னைக்கு நைட் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணோம் என்ன மாதிரி ஏதாவது ட்ரம்ப் ஏதாவது ட்வீட் வந்து சப்போர்ட்டிவா வருதா இல்லையா. சப்போர்ட்டிவா ஏதாவது வந்து செய்தி வச்சுக்கணும். நாளைக்கு எஃப்ஐஎஸ் இவ்வளோ ஷார்ட் எடுத்ததுனால ஷார்ட் கவரிங் டெஃபினட்டா வந்து நாளைக்கு ஒரு ஷார்ப்பா பவுன்ஸ் அப் ஆகலாம். ஆனா இதே மாதிரி நெகட்டிவ் செய்தியா வந்தா அவங்க ஷார்ட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி நாளைக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் பற்றி சொல்றது கஷ்டம். இப்போ கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி அந்த கன்ஃபியூஷன் இன்னும் இருக்கு. ட்ரம்ப்போட ஆக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு நம்பிக்கையோட டெசிஷன் எடுக்க முடியாது. பட் கிளியரா ரீட்டைல் வந்து இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பக்கத்துலேருந்து அவங்களுக்கு வந்து இந்த மார்ச்ல இந்த கரெக்ஷன்னால எல்லாரோட போர்ட்ஃபோலியோனும் கரெக்ஷன் வந்ததுனால அவங்களுக்கு இப்போதான் ஆவரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க மார்க்கெட்ல. கொஞ்சம் ஒரு மாசமாவே பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ஒரு மாசம் ரிட்டர்ன்ஸ் இப்போ தான் பார்த்தேன். ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் மைக்ரோ கேப் இண்டெக்ஸும் 18% அப்பு, மிட் கேப் இண்டெக்ஸ் 12% அப்பு, அண்ட் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் நிஃப்டி வந்து 5.5% தான் அப்பு. ஏன்னா எஃப்ஐஎஸ் வித் நேரத்தில் இருக்காங்க. ஸோ டிஐஎஸ் அதை வாங்கி கண்ட்ரோல் பண்றதுனால தான் 5.5% ஏறிச்சு. பட் ரீட்டைல் அண்ட் ஹெச்என்ஐ இறங்கி மார்க்கெட்ல வாங்கினதுனால ஒரு மாசத்துல இப்போ ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் 18% அண்ட் மிட் கேப் 12%. ஸோ கிளியரா யாரெல்லாம் நான் சொன்ன சர்ஜரி ஒரு பர்சன்ட் ஒரு நாள் வாங்குங்க, ஸ்டாகர்டா வாங்குங்க, டைவர்சைடா வாங்குங்கன்னு சொன்னவங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல கூட கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும். ரைட், அப்கோர்ஸ்
1ஆம் தேதி அந்த மார்க்கெட் வார் வந்த அன்னைக்கு கரெக்ட் அன்னைக்கு நீங்க லம்சமா போட்டீங்கன்னா இன்னும் நல்லா லாபம் கிடைச்சிருக்கும். போட்டு யார்கிட்ட தைரியம் இருந்திருக்கும் அந்த மாதிரி வாங்குறதுக்கு. ஸ்டாகர்டா வாங்கினீங்கன்னா இந்த இன்டர்மீடியட் வாலட்டிலிட்டியும் உங்களுக்கு பெனிஃபிட் வந்திருக்கும். ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பட் அதுக்காக இப்போ இதை மாத்தணுமா வேண்டாம். இன்னமும் அந்த ட்ரம்ப் ரிலேட்டட் அன்சர்டி எஃப்ஐஎஸ் வைக்கிறாங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி கிளியரா இல்லை. வார் முடிய போறது இது மாதிரி நடந்துடுது அப்படின்னு கிளாரிட்டி இல்லாதனால அதே ஸ்டாகர்ட் டைவர்சிஃபைட் அக்யூமுலேஷன் அப்ரோச்சை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு நான் சொன்ன மாதிரி பார்க்கலாம் ஓவர் நைட் என்ன நியூஸ் வருது, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. நாளைக்கு சாயங்காலம் திரும்பி சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட இதே அப்டேட் வச்சு. பட் இந்த மீன் டைம் இந்த ஆடியோ குவாலிட்டி பற்றி கொஞ்சம் ஃபீட்பேக் தயவுசெய்து கொடுங்க. ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவ் இட். நன்றி, வணக்கம்.